Taste the Daily. 2024 IPL கோப்பையை யார் கையிலேந்த போகிறார்கள் என்ற கேள்விக்கான தேடல் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது. பரபரப்பான இறுதி கட்டத்தை எட்டியுள்ள IPL தொடரில் எந்த 4 அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெறும் என்ற எதிர்பார்ப்பு எகிறியுள்ளது. 8 போட்டிகளில் வென்று 16 புள்ளிகளுடன் முதல் 2 இடத்தில் இருக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் அவர்களின் பிளே ஆஃபுக்கான இடத்தை உறுதி செய்துவிட்டன. மீதமிருக்கும் 2 இடங்களுக்கு சன்ரைசர்ஸ் ஐதராபாத், சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் முதலிய 6 அணிகளுக்கு இடையே பலத்த போட்டி நீடித்து வருகிறது. இதில் எந்த 2 அணிகள் கடைசி 2 இடத்தை பிடிக்கப் போகிறது என்ற இக்கட்டான சூழலில் 6 வெற்றிகளை பெற்று சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 12 புள்ளிகளுடன் ஆரோக்கியமான ஒரு இடத்தில் நீடிக்கிறது. மீதமிருக்கும் RCB மற்றும் லக்னோ அணிகளுக்கு எதிரான 2 போட்டிகளில் வென்றுவிட்டால் பிளே ஆஃபுக்கு தகுதி பெற்று விடலாம் என்ற முக்கியமான தருணத்தில் டெல்லி அணிக்கு பாதகமான ஒரு நடவடிக்கையை BCCI எடுத்துள்ளது. தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதும் 3 போட்டிகளில் ஸ்லோ ஓவர் ரேட் விதிமுறையை மீறியதால் டெல்லி கேப்டன் ரிஷப் பண்ட்டுக்கு 30 லட்சம் அபராதத்துடன் ஒரு போட்டியில் விளையாட தடையும் விதித்து BCCI உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நாளை பெங்களூரு ஸ்டேடியத்தில் நடக்கவிருக்கும் RCB அணிக்கு எதிரான போட்டியில் ரிஷப் பண்ட் விளையாட மாட்டார் என்ற தகவல் டெல்லி அணிக்கு பெரிய அடியாக விழுந்துள்ளது. பண்ட்டுக்கு பதிலாக அக்சர் பட்டேல் கேப்டனாக வழிநடத்துவார் என்று டெல்லி அணியின் தலைமை பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் தெரிவித்துள்ளார். RCB அணியை பொறுத்தவரையில் பிளே ஆஃப் செல்வதற்கான வாய்ப்பை தக்க வைக்க வேண்டுமானால் மீதமிருக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் CSK அணிகளுக்கு எதிரான 2 போட்டியிலும் நல்ல ரன் ரேட்டில் போட்டியை வெற்றி பெற வேண்டும். இத்தகைய சூழலில் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் கேப்டன் ரிஷப் பண்ட் அவர்களின் அணியில் இல்லாதது அந்த அணியை எளிதில் வீழ்த்திவிடலாம் என்ற சாதகமான நிலையை RCB அணிக்கு ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் டெல்லி அணியின் மிடில் ஆர்டரில் ரிஷப் பண்ட் மட்டுமே சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். அது மட்டுமில்லாமல் விக்கெட் கீப்பிங்கிலும் அசத்தலாக செயல்பட்டு வருகிறார். ஒருவேளை அதிரடியாக விளையாடி வரும் ஜாக் பிராசரை விரைவாகவே வெளியேற்றினால் டெல்லி அணியை குறைவான ரன்களுக்கு சுருட்டிவிடலாம் என்ற நம்பிக்கையில் RCB அணி களம் காணும். எப்படி பார்த்தாலும் ரிஷப் பண்ட் இல்லாதது RCB அணிக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடித்தது போன்ற பாசிட்டிவான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. Taste the Daily.